இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் நம்ம வீட்டுக்கு போட்டுட்டோம். அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் நல்லா வேலை செஞ்சு நம்முடைய எலக்ட்ரிசிட்டி பில்லை ஜீரோ ஆக்கிரும். நம்ம நெட்வொர்க் சார்ஜ் மட்டும்தான் நம்ம கட்ட போகிறோம். இது ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் ஆன் கிரிட் சிஸ்டத்தில் இபி கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஆன் கிரிட் சிஸ்டமும் ஆஃப் ஆகிடும். நமக்கு பேக்கப் வந்து நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற பேட்ரி மூலமாக தான் வரும். இப்போ இந்த மாதிரி பவர் கட் பண்ணுறது சனிக்கிழமை மாதிரி மெயின்டெனன்ஸ்க்காக ஒரு நாள் முழுமைக்கும் கட் பண்ணாங்கன்னா பேட்ரி தீந்துரும் இல்லையா? இல்லை ஏதோ ஒரு விபத்துனால 2 நாள் 3 நாள் கரண்ட்டு வராமல் இருந்துச்சுன்னா அப்போ எப்படி பேக்கப் கொடுக்குறது? அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சோலார் பேனல்லேருந்து தனியாக 2 ஒயர் எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு டயோடு மூலயமா இங்கே பேட்ரி சிஸ்டத்துலேருந்து ரிட்டர்ன் பவர் வந்து சோலார் பேனலுக்கு போயிடக்கூடாது. அந்த மாதிரி டயோடு மூலயமா கனெக்ட் பண்ணி ஒரு எம்பிபிடி கொடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஆம்பியர் வந்துக்கிட்டு இருக்கு என்ன ஏதுங்கிற விவரத்தோட இந்த பேட்டரியை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிடும். அப்படி பேட்டரியை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணோடனே நம்ம கரண்ட்டு கட் ஆகியிருந்தாலும் பேட்ரி மூலயமா 2 நாள் இல்லை 3 நாள் இல்லை நமக்கு பவர் வந்துக்கிட்டு இருக்கும். இது வந்து சின்ன சிஸ்டத்துக்கு இதை நம்ம ரெடி பண்ணலாம். 5 கிலோவாட்டுக்கு மேலே பெரிய சிஸ்டமாக வந்துருச்சுன்னா ஆன் கிரிட்லேயே ஹைப்ரிட் சிஸ்டம் வருது. அதுலேயே நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் மின்சாரம் கட் ஆகியிருந்தால் கூட அந்த ஹைப்ரிட் சிஸ்டத்தின் மூலயமா நம்ம லைட்டு ஃபேனை ஓட வைக்கலாம்.